அட கேடு கட்ட கேப் மாதிரி கேன புறம்போக்கு பொறுக்கி போட்ட தெரு பொறுக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு புது இடத்துல ஒரு வயசானவர் கடை வச்சிருக்காரு போல். ஸோ அந்த கடையை வந்துட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள், அந்த ஆள் காலால் எட்டி உதச்சி சேதப்படுத்துகிறான். ஏண்டா நாய்ங்களா, அந்த வயசானவர் எவ்வளோ அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பொருளை வாங்கி போட்டிருப்பாரு. பொருளில் போயிட்டு அடுத்தவங்க வயிற்றில் அடித்து சம்பாரித்து சாப்பிட்றீங்களேடா நாய்ங்களா. உனக்கு எவ்வளோ திமிர். என்னதான் இருந்தாலும் நீ ரூல்ஸ் படி அவரை வந்து காலி பண்ண வச்சிருக்கலாம். சரி, அவர் அது இந்த வீடியோ எனக்கு யதார்த்தமாக வந்தது இன்றைக்கி ஈவினிங். சரி, ஓகே, இதை பற்றி பேச வேணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நாய்ங்களா. அந்த மாதிரி பண்ணாதீங்கடா. அடுத்தவங்க வயிற்றில் அதுவும் வயசானவர் போயிட்டு அவரோட பொழப்பில் போயிட்டு மண்ணை வாரி போடுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? வீடியோ பாருங்கள், எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் எட்டி உதச்சி அது வயசானவர் கடை போட்டிருக்காரு போல், அவரோட கடையை போய் உடைக்கிறீங்களே. சரி, எடுத்து கடையை வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் நடந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ நமக்கு அதை பற்றி தெரியாது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனால் நீ பண்ண விஷயம் நல்ல விஷயமா, கரெக்டான விஷயமா சொல்லு. போயிட்டு எட்டி உதைக்கிற, கீழே தள்ளுறப்போ அது சாப்பிட்ற குடிக்கிற அந்த பண்டங்களை போய் பாழாக்குறீங்களாடா டே. நீங்களாம் பதவியில் இருக்கிற திமிரில் தானடா ஆடிட்டு இருக்கீங்க நாய்ங்களா, எச்ச நாய்ங்களா. வந்துட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் கடை போட்டால் அவங்கள்ட்டலாம் பணம் கொடுக்குறீங்க, அதான் சம்பாதிக்கிறீங்களே, கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் அங்கங்கே பிளாட்ஃபார்ம்லலாம் பிடுங்கி போயிட்டு எச்சை வாங்கி சாப்பிட்றீங்க, போயிட்டு எச்சை ஓசியில் வாங்கி முக்குறீங்க நல்லா வயிற்றில் வச்சு. அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போகிற பசங்கள்ட்டெல்லாம் ராபரி பண்ணி பிடுங்குறீங்க. கேட்டால் வந்து ரூல்ஸு ரெகுலேஷன் சொல்கிறீங்க. உங்களெலாம் என்னடா பண்ணுறது, கேடு கட்ட புறம்போக்கு. வந்துட்டு ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம் கடை வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு அதான் ஆல்ரெடி லஞ்சம் வாங்குறீங்களே, அது வாங்குறது பத்தாது உங்களுக்கு. அது போட்டு பொருளை போட்டு சேதப்படுத்துறீங்களே, அந்த கருமா உங்களுக்கு சும்மா விடுமா? காலால் போட்டு அந்த குடிக்கிற தண்ணி போயிட்டு எட்டி உதைக்கிறியடா நாயை. அது கடைசி காலத்தில் உனக்கு குடிக்கிறது ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லாமல் தான்டா நீ சாவுவ. கடைசி காலம்லாம் இல்லை, சீக்கிரமாக அந்த காலில் புத்து வந்து தான் நீ சாவுவ புறம்போக்கு நாயை.